சேலத்தில் இரவில் பெய்த கனமழையால் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டனர். சேலம் மாநகர பகுதியில் நேற்று இரவில் மட்டும் 8 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. இதனால் பச்சம்பட்டி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். வீட்டிற்குள் தண்ணீர் தேங்கியதால் உறங்க கூட இடமின்றி தவித்ததாகவும் வீட்டில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் நனைந்து சேதமானதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். தண்ணி அதிகமாக வந்துடுச்சிங்கண்ணா, முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. யாரும் தூங்கவே இல்லை. எல்லாம் புக்கு எல்லாம் பேக் எல்லாம் நனைஞ்சி போச்சு. இப்போ எப்படி ஸ்கூல் போகிறது? இப்போ பையனுக்கு பாப்பா வர ஸ்கூல் இருக்குது, போக முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. காலையிலேருந்து நைட்டு விடிய விடிய எல்லாம் எடுத்து காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. கையை காலெல்லாம் அசரிக்கை ஆகி அப்படியே உட்கார கூட வழி இல்லை. ரோட்லேயே நிற்க வேண்டியதே ஆகிடுது. மழை வர்றது தண்ணி உயரமான இடத்துல எல்லாம் மேலே ஏற்றிடுறாங்க. கீழே பள்ளமாக இருக்கிற வீட்டுக்கெல்லாம் உள்ளே பூந்துடுது. உள்ளே பூந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. பலரும் தங்கள் குழந்தைகளுடன் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று தஞ்சமடைந்ததாக குடியிருப்பு வாசிகள் கூறினர். மழைக்காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகளை சந்தித்து வருவதாக கூறும் பச்சம்பட்டி மக்கள் மழைநீர் செல்ல கால்வாய் அமைத்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.